உங்கள் லேப்டாப் பெர்ஃபார்மன்ஸ் ஸ்லோவாக இருக்கா? ஆமாம். பெரிய அப்ளிகேஷன் ஹேண்டில் பண்ணுறப்போ ஹேங் ஆகுதா? ஆமாம். இந்த செட்டிங்ஸ் அந்த செட்டிங்ஸ்னு எல்லாத்தையும் ட்ரை பண்ணி எதுவும் நடக்கலையா? ஆமாப்பா. புது லேப்டாப் வாங்குறதுக்கு டிசைட் பண்ணிட்டீங்களா? ஹோல்ட் ஆன், இந்த வீடியோவை பார்த்துட்டு முடிவு பண்ணுங்கள். என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவில் என் லேப்டாப்பில் உள்ள ரேமை வந்து நம்ம அப்டேட் பண்ணியிருந்தோம். என் லேப்டாப்பில் டிஃபால்ட்டாக 8GB ரேம் இருந்துச்சு. எக்ஸ்ட்ரா ஒரு 8GB ரேம் நான் இதில் அப்டேட் பண்ணியிருந்தேன். ஸோ அதோட லிங்க் நான் மேலே ஐகார்டில் கொடுக்குறேன், உங்களுக்கு தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இதோட மெக்கானிக்கல் ஹார்ட் டிஸ்க்கை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு எஸ்எஸ்டி அப்கிரேட் பண்ண போகிறோம். இது அப்கிரேட் பண்ணுறதுல 2 ப்ரொசீஜர் இருக்குது. ஒன்று வந்து க்ளோனிங்னு சொல்லுவாங்க. ஸோ பழைய ஹார்ட் டிஸ்கில் இருக்க ஓஎஸ் அப்படியே வந்து புது எஸ்எஸ்டிக்கு க்ளோன் பண்ணுறது. ஸோ இதனால் உங்களோட டேட்டாஸ் எதுவுமே மாறாது. இந்த 2 ஹார்ட் டிஸ்க்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, மெக்கானிக்கல் ஹார்ட் டிஸ்கில் நிறைய மூவிங் பார்ட்ஸ் இருக்கும், எஸ்எஸ்டியில் இருக்காது. ஸோ நமக்கு நிறைய டேட்டா ஸ்பீடு வந்து அதிகமாக இருக்கிறதுனால பூட்டிங் டைமும் ஃபாஸ்ட்டாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு அப்கிரேட் பண்ணதுக்கு நமக்கு 2 பொருள் தேவைப்படும். ஒன்று நம்ம எஸ்எஸ்டி ஹார்ட் டிஸ்க், அதை ஃபஸ்ட்டு பார்ப்போம். இது க்ரூஷியலோட MX500 1TB ஹார்ட் டிஸ்க் நான் வாங்கியிருக்கேன். ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா சில லேப்டாப்லலாம் பார்த்தீங்கன்னா சிடி ட்ரைவ்ஸ் இருக்கிற லேப்டாப்ஸில் வந்து நம்ம 2 ஹார்ட் டிஸ்க் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்கும். பட் என் லேப்டாப்பில் அந்த ஆப்ஷன் கிடையாது, பிகாஸ் என் லேப்டாப்பில் சிடி ட்ரைவ் கிடையாது. ஸோ அதனால் நான் என்னோடய மெக்கானிக்கல் ஹார்ட் டிஸ்க்கை தான் ரீப்ளேஸ் பண்ணி ஆகணும். ஸோ அதுக்காக நான் வந்து 1TB ஹார்ட் டிஸ்க் செலக்ட் பண்ணிக்கிறேன். சப்போஸ் உங்கள்கிட்ட வந்து சிடி ட்ரைவ் போடுறதுக்கு ஆப்ஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஒரு 150 GB இருக்கிற ஹார்ட் டிஸ்க் யூஸ் பண்ணாலும் எஸ்எஸ்டி யூஸ் பண்ணாலே போதுமானதாக இருக்கும். நீங்கள் ஸ்டோரேஜுக்கு உங்களோட பழைய ஹார்ட் டிஸ்க்கே யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு சிடி ட்ரைவில் போடுற மாதிரி ஒரு ப்ரொவிஷன் இருக்கும் ஹார்ட் டிஸ்க்கு, அதை மட்டும் தனியாக நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். இது அதோட யூசர் மேனுவல். இதில் வந்து நம்ம க்ளோனிங் சாஃப்ட்வேர் எந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி டீட்டெயில்ஸ் இருக்கும். சில ப்ராடக்ட்ஸில் பார்த்தீங்கன்னா அதோட கோட் கூட கொடுத்துருப்பேன், ஆக்டிவேஷன் கீ. ஸோ அதை வச்சு நம்ம ஆக்டிவேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது ஒரு சின்ன ஒரு கேஸ் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. இது எதுக்காகனா சம் லேப்டாப்ஸில் சைஸ் வேரியன்ட் இருக்கும். ஸோ நம்ம ஹார்ட் டிஸ்க் ஆடக்கூடாதுன்றதுக்காக இது கொடுத்துருப்பாங்க. ஸோ செகண்ட் வந்து நான் இந்த 2.5 inch HDD எக்ஸ்டர்னல் கேஸ் ஒன்று வாங்கியிருக்கேன். இது வந்து எதுக்காகனா நம்ம க்ளோனிங் ப்ரொசீஜருக்கு நம்ம ஹார்ட் டிஸ்க்கை சிஸ்டம் கூட கனெக்ட் பண்ணதுக்காக. இது பேசிக்காக ஒரு கேபிள் டைப்லேயே கிடைக்கும். பட் நீங்கள் இந்த கேஸோட வாங்கினீங்கன்னா அதில் ஒரு பெரிய பெனிஃபிட் ஒன்று இருக்கும். நான் அது என்னன்றதை வீடியோவில் கடைசியில் சொல்கிறேன். ஸோ இதுதான் அந்த கேஸ். இப்போ இந்த கேஸ் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை ஓப்பன் பண்ணோன்னா உள்ளே ஒன்றும் இருக்காது, ஒரே ஒரு சின்ன சிப் ஒன்று இருக்கும். இந்த கேஸ் கூட ஒரு கனெக்டர் ஒன்று வரும், இது மட்டும்தான் அந்த பாக்ஸில் இருக்கும். ஸோ இந்த சிப் எதுக்குன்னா, இதில் தான் நம்மளோட ஹார்ட் டிஸ்க் வந்து நம்ம கனெக்ட் பண்ணுவோம். எஸ்எஸ்டி இப்போ நம்ம வாங்கியிருக்க எஸ்எஸ்டி இதில் தான் கனெக்ட் பண்ணுவோம் க்ளோன் பண்ணதுக்காக. ஸோ இதை நான் இப்போ கனெக்ட் பண்ணுறேன். சிம்பிள் தான், அதில் இருக்க பின் பட்டன் மட்டும் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இதை வச்சு நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது கூட லாக் ஆகிடும். ஸோ இது லாக் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த கேஸில் போட்டுட்டு கேஸை க்ளோஸ் பண்ணிட வேண்டியதான். ஸோ இதை வந்து ஒரு எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க்காக யூஸ் பண்ணலாம். இதை தான் நான் லாஸ்ட்டு சொல்கிறேன்னு சொன்னேன். ஸோ நீங்கள் இந்த கேஸை வந்து ஃபியூச்சரில் நீங்கள் இப்போ இதிலேருந்து ரீப்ளேஸ் பண்ணுற ஹார்ட் டிஸ்க் இதில் போட்டு வச்சு எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க்காக கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் அதுக்காக தான் இந்த கேஸ் மாதிரி வாங்கினேன் இதை. ஸோ இப்போ இந்த ஒயர் இதில் கனெக்ட் பண்ணி சிஸ்டம் கூட கனெக்ட் பண்ண வேண்டியதான். இப்போ சிஸ்டமில் நான் கனெக்ட் பண்ணிட்டேன். கனெக்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இந்த சைடில் ஒரு லைட் ஒன்று, இண்டிகேஷன் லைட் ஒன்று எரியும். ஸோ பார்த்தா உங்களுக்கு தெரியும், இப்போ அதில் ஒரு லைட் எரியுது. ஸோ நம்ம ஹார்ட் டிஸ்க் வந்து இப்போ சிஸ்டம் கூட கனெக்ட் ஆகிடுச்சு. இது நீங்கள் ஃபைல் மேனேஜரில் போய் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹார்ட் டிஸ்க் காட்டாது. ஏன்னா இது வந்து இப்போது நம்ம இது வந்து எந்த ஃபார்மேட்லேயும் இருக்காது. பார்த்தீங்கன்னா நம்ம ஹார்ட் டிஸ்க் இதில் டிடெக்ட் ஆகாது. ஒர்க் ஆகுதா இல்லையான்னு சந்தேகப்பட வேணாம். நமக்கு இண்டிகேஷன் வந்தாலே கண்டிப்பாக அது ஒர்க் ஆகும். ஸோ அதை வந்து நம்ம எப்படி செக் பண்ணலான்னா, நம்ம டிஸ்க் மேனேஜர் ஓப்பன் பண்ணிங்கன்னா, டிஸ்க் மேனேஜர்னு டைப் பண்ணிங்கன்னா வருவோம். டிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து உங்கள் ஹார்ட் டிஸ்கோட ஸ்டோரேஜ் காட்டும். ஸோ இதுதான் வந்து நம்ம இப்போ க்ளோன் பண்ண வேண்டிய க்ளோன் பண்ண போகிற ஹார்ட் டிஸ்க். ஸோ இதில் 2 விஷயம் நம்ம கரெக்டாக நோட் பண்ணிக்கணும். நம்மளோட சோர்ஸ்
எது டெஸ்டினேஷன் எதுன்றதை. ஸோ நான் இதுக்கு யூஸ் பண்ண சாஃப்ட்வேர் வந்து மேக்ரியம் ரிஃப்ளெக்ட்னு ஒரு சாஃப்ட்வேர். இது ஒரு ஃப்ரீ சாஃப்ட்வேர் தான். ஸோ அந்த சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணோடனே இதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். நம்ம ஓஎஸ் எப்போதுமே வந்து ஒரே ட்ரைவில் இருக்காது. ஆக்சுவலாக நம்ம ஃபிசிக்கலாக பார்க்கும்போது ஒரு ட்ரைவ் தான் காட்டும், பட் ஒரே ட்ரைவில் வந்து இருக்காது. ஸோ என்ன பண்ணுவோன்னா, நம்மளோட ஸ்டோரேஜ் தவிர, நம்மளோட டேட்டா சேவ் பண்ணி வச்சுருக்க ஸ்டோரேஜ் ஃபோல்டர்ஸ் தவிர மற்ற எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் நம்மளோட சோர்ஸ் டிஸ்க்கு. சோர்ஸும் டெசிக்னேஷனும் மாற்றிட்டிங்கன்னா உங்கள் டேட்டாஸ் வந்து கண்டிப்பாக எரைஸ் ஆகிடும். ஸோ அதில் ரொம்ப கவனமாக பண்ணணும். இந்த சோர்ஸ் டிஸ்கில் நம்ம டேட்டாஸ் தவிர மற்ற எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் செலக்ட் பண்ணிக்கிட்டு அடுத்து டெஸ்டினேஷன் டிஸ்க் கேட்கும். டெஸ்டினேஷன் டிஸ்க்கை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ நான் என்னோடய டேட்டாஸ் தவிர மற்ற எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். இதோட லாக் காட்டும், என்னென்ன ப்ராசஸ், என்னென்ன டிஸ்க் வந்து க்ளோன் ஆகுது அப்படின்ற ஒரு லிஸ்ட்டு காட்டும். ஒரு தடவைக்கு 2 தடவை வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் மாற்றி கொடுத்துட்டீங்கன்னா உங்கள் டேட்டாஸ் கண்டிப்பாக எரேஸ் ஆகிடும். ஸோ இதில் ஃபினிஷ் கொடுக்கணும். கொடுத்தோன்னா இந்த மாதிரி ஒரு பாப்பப் வரும். இதில் வந்து ஒரு லாக் சேவ் பண்ணணுமா, பேக்கப், ரெக்கவரி அந்த மாதிரி சேவ் பண்ணணுமா அப்படின்னு வரும். நமக்கு அது தேவைப்படாது. உங்களுக்கு தேவைப்பட்டால் செக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் அதை அன்செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஸோ அவ்வளோதான், நம்மளோட ப்ராசஸ் வந்து க்ளோனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த க்ளோனிங் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா நம்மளோட லேப்டாப் பர்ஃபார்மன்ஸை பொறுத்து மாறும். ஸோ எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு. ஸோ இதை போட்டு விட்டுட்டு நீங்கள் உங்களுக்கு அடுத்த வேலை ஏதாவது இருந்துச்சுன்னா அதை பார்க்க போயிடலாம். ஸோ ஃபைனலாக என் லேப்டாப் வந்து க்ளோன் ஆயிடுச்சு. ஸோ பார்த்திங்கன்னா மேலே வந்து எனக்கு ஓஎஸ் டிஸ்க் ரெக்கவரி டிஸ்க்கும் அதில் காப்பி ஆயிடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம லேப்டாப்பில் இருக்கிற ஹார்ட் டிஸ்க்கை எடுத்துகிட்டு எஸ்எஸ்டி அதில் இன்ஸ்டால் பண்ணி பூட் ஆகுதுன்னு செக் பண்ண வேண்டியதான். ஸோ இதுக்காக நான் இப்போ லேப்டாப்பை பிரிக்க போகிறேன். ஸோ இதை பிரிக்கிறத பற்றி நான் ஆல்ரெடி என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ரேம் ரீப்ளேஸ் பண்ணுறப்போ நான் அதிலே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இது வந்து ஹார்ட்வேர் சம்மந்தப்பட்டது, ரேம் வந்து ஹார்ட்வேர் சம்மந்தப்பட்டது, இது பேசிக்காக சாஃப்ட்வேர் சம்மந்தப்பட்டதாக இருக்கும். அதனால் இதில் நான் ரொம்ப அதை டீட்டெயில்டாக பிரிக்கிறத பற்றி காட்டல. உங்களுக்கு அதை பற்றி தெரியணும்னா என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவில் போய் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு என்னோடய ஹார்ட் டிஸ்க்கை டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டேன் மதர் போர்டில் இருந்து. ஸோ இதில் 4 ஸ்க்ரூஸ் இருக்கும். இந்த 4 ஸ்க்ரூவையும் இப்போ அன்ஸ்க்ரூ பண்ணுறேன். ஸோ இதான் நம்மளோட மெக்கானிக்கல் ஹார்ட் டிஸ்க். ஸோ அந்த ஹார்ட் டிஸ்க் வந்து ஒரு கேஸில் இருக்கும். இந்த கேஸை வந்து கலெக்ட் நம்ம இப்போ எஸ்எஸ்டியில் இன்ஸ்டால் பண்ணிக்கணும். ஏன்னா ஒவ்வொரு லேப்டாப்போட ப்ரொவிஷனும் மாறுறதுனால இந்த கேஸ் வந்து அந்தந்த லேப்டாப்போட நம்ம புது எஸ்எஸ்டிக்கு மாற்றிக்கணும். இதோட 2 வெயிட் பார்த்திங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் இருக்கும். நம்ம மெக்கானிக்கல் ஹார்ட் டிஸ்க்கு நல்ல வெயிட் தெரியும், இது வந்து வெயிட்டே இருக்காது. ஸோ சைடில் இந்த கேஸை கழட்டுறதுக்கு சைடில் இருக்க ஸ்க்ரூஸை கழட்டணும். இதெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக பண்ணணும். பிகாஸ் அந்த கனெக்டர் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ அந்த கனெக்டரை வந்து நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக கழட்டி நம்ம புது எஸ்எஸ்டிக்கு மாட்டணும். ஸோ இதை கழட்டுறது பார்த்திங்கன்னா சைடில் ஒரு சின்ன நாட்ச் ஒன்று இருக்கும். அந்த நாட்சில் உங்கள்கிட்ட இருக்கிற ஸ்க்ரூ ட்ரைவர் ஏதாவது ஒரு டூல் வச்சு பொறுமையாக லிஃப்ட் பண்ணிங்கன்னா அது கலந்து வந்துடும். நீங்கள் இதை பிடிச்சி புல் பண்ணிங்கன்னா அதோட கனெக்டர்ஸ் ஏதாவது கட்டாகிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ அதனால் ரொம்ப கவனமாக பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஒரு சைடில் லிஃப்ட் பண்ணிவிட்டு அப்புறம் எடுத்திங்கன்னா அந்த கனெக்டர் தனியாக வந்துடும். ஸோ இந்த கனெக்டரை இப்போ வந்து நம்ம புது எஸ்எஸ்டியில் மாட்டிட வேண்டியதான். ஸோ இதான் நம்ம புது எஸ்எஸ்டி. இதில் நம்ம ஆல்ரெடி ஓஎஸை க்ளோன் பண்ணிட்டோம், அதனால் பிரச்சனை இல்லை. நான் இன்னொரு ஃபார்மேட் சொன்னேன். ஆக்சுவலாக 2 ப்ரொசீஜர் இருக்குதுன்னு சொன்னேன். ஒன்று வந்து ஓஎஸ் க்ளோனிங், இல்லைனா நீங்கள் புது ஓஎஸ் போட்டுடலாம். புது ஓஎஸ் போடுறதுல என்ன பெனிஃபிட்னா, நீங்கள் வந்து உங்கள் லேப்டாப்பை ரொம்ப காலமாக யூஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க, நிறைய அப்ளிகேஷன்ஸ் இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க, பட் அந்த அப்ளிகேஷன்லாம் உங்களுக்கு யூஸ் இருக்காது. ஸோ அதனால் நிறைய டேட்டா உள்ளே இருக்கும். ஸோ அதுக்கு புது ஓஎஸ் போட்டிங்கன்னா உங்கள் லேப்டாப் வந்து இன்னும் ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதனால்
நான் இது உங்களுக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ணணுன்றதுக்காக தான் இதை நான் இப்போ க்ளோன் பண்ணுறேன். பட் ஆக்சுவலாக என்னோடய பிளான் புது ஓஎஸ் போடுறது தான். நான் இது முடிச்சதுக்கப்புறம் ஆக்சுவலாக இதை ஃபார்மேட் பண்ணிவிட்டு புதுசாக தான் ஓஎஸ் போட போகிறேன். ஏன்னா என் லேப்டாப்பில் நிறைய அன்யூஸ்ட் அப்ளிகேஷன்ஸ் நிறைய இருக்குது. ஸோ இந்த கேஸில் திரும்ப அந்த ஸ்க்ரூஸ் போட்டாச்சு. போட்டுட்டு இப்போ நம்ம ஹார்ட் டிஸ்க்கை லேப்டாப்பில் இன்ஸ்டால் பண்ண வேண்டியதான். ஸோ இந்த ஹார்ட் டிஸ்க் ப்ளேஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு ஹைட் ஏதாவது வித்தியாசமாக இருந்துச்சு, இல்லை லைட்டாக ஷேக்கிங் ஏதாவது இருந்துச்சுன்னா மேலே நான் ஃபஸ்ட்டு காட்டினல ஒரு ஸ்கொயர் கார்டு மாதிரி அதை வந்து இது மேலே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்கள் ஹார்ட் டிஸ்க் வந்து நம்ம 2.5 mm ஹெச்டிடியோட சேம் ஷேப்க்கு வந்துடும். அதனால் ஷேக்கிங் எதுவும் இருக்குது. நான் கனெக்டர்ஸை கனெக்ட் பண்ணிட்டேன். ஸ்க்ரூஸ் போட்டுடுறேன். என் லேப்டாப் வந்து டச் ஸ்க்ரீன் டிஸ்பிளே. ஸோ அதனால் எனக்கு இப்போ ஒரு கீபேடு வந்து தேவைப்படாது. ஸோ இதை நான் பூட் பண்ணி பார்க்குறதுக்கு நான் அப்படியே பூட் பண்ணி பார்க்க போகிறேன். ஏன்னா நம்ம கீபேட் மாட்டினதுக்கப்புறம் திரும்ப ஏதாவது கம்ப்ளைண்ட்னா திரும்ப நம்ம இதை கழட்டுற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம ஓஎஸ் வந்து கரெக்டாக இன்ஸ்டால் ஆகிருக்கா எதுவுமே நமக்கு தெரியாது. அதனால் நான் அப்படியே பூட் பண்ணுறேன். மவுஸோட அடாப்டர் மட்டும் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம லேப்டாப் பூட் ஆகுது. அவ்வளோதான், என் லேப்டாப் பூட் ஆகிடுச்சு. ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக இப்போ பூட் ஆகிருக்கு. காரணம் என்னென்னா நம்ம இப்போ ரேமும் அப்டேட் பண்ணிட்டோம், ஹார்ட் டிஸ்க்கையும் அப்டேட் பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னா என் லேப்டாப்போட வால்பேப்பர் கூட சேஞ்ச் ஆகலை, இப்படியே இருக்கு. ஸோ கீபேட் மாட்டிட்டேன். திரும்ப ஒரு தடவை நான் ஆன் பண்ணிக்கிறேன். ஸ்லீப் மோடில் இருந்துச்சுக்கோம், ஆன் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணுற எந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணாலும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓப்பன் ஆகுது. ஆக்சுவலாக என்னோடய பழைய ஹார்ட் டிஸ்க் இருக்கிறப்போ க்ரோம் ஓப்பன் பண்ணதுக்கே ரொம்ப திணறுது. அந்தளவுக்கு அது மோசமாக ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக ஓப்பன் ஆகுது. ஸோ நான் இப்போ இதை ஒரு தடவை ரீஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன். அப்போ உங்களுக்கு தெரியுது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறது. இந்த பேக் லைட், கீபோர்டில் இருக்க பேக் லைட் வந்து ஆஃப் ஆனால் தான் சிஸ்டம் ப்ராப்பராக ஷட் டவுன் ஆனதுன்னு அர்த்தம். ஸோ இப்போ ஷட் டவுன் கொடுத்துட்டேன். டிஸ்பிளே ஆஃப் ஆகிருக்கும், பட் வந்து ஓஎஸ் வந்து பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டு தான் இருக்கும். பார்த்திங்கன்னா கீபோர்டு ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ நம்ம லேப்டாப் வந்து ஆஃப் ஆகிடுச்சு. இப்போ நான் திரும்ப ஆன் பண்ணுறேன். எவ்வளோ இன்ஸ்டன்ட் ஆன் ஆகுதுன்னு பாருங்கள். ஒரு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு என் லேப்டாப் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஆன் ஆகிறத பார்க்குறதுக்கு. ஸோ அதோட சைட் பை சைட் பூட்டிங் டைம் கம்பேரிசன் அப்போ உங்களுக்கு காட்டுறேன். மேலே இருக்கிறது வந்து அப்கிரேட் முன்னாடி எடுத்த வீடியோ, கீழே இருக்கிறது வந்து அப்கிரேட் பண்ணதுக்கப்புறம் எடுத்த வீடியோ. ரெண்டு எவ்வளோ டைமில் பூட் ஆகுதுன்றதை பாருங்கள். இதோட வித்தியாசத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இது எவ்வளவு எஃபிஷியண்ட்டாக ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 20 செகண்டில் லேப்டாப் வந்து பாஸ்வேர்ட் ஸ்க்ரீனுக்கே வந்துடுச்சு. பாஸ்வேர்ட் போட்டேன், ஓப்பனே ஆகிடுச்சு. ஸோ அப்கிரேட் பண்ணதுக்கப்புறம் இதை எடுத்துக்கிட்ட டைம் பார்த்திங்கன்னா 24 செகண்ட்ஸ். ஸோ என்னோடய அப்கிரேட் பண்ணதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இன்னும் அது லோட் ஆகிட்டு தான் இருக்குது. 1 மினிட்டில் தான் பாஸ்வேர்ட் ஸ்க்ரீனுக்கே வந்துச்சு. நான் பாஸ்வேர்ட் போட்டுட்டேன். ஸோ எனக்கு அது வந்து பூட் ஆகிறதுக்கு எடுத்துக்கிட்ட டைம் பார்த்திங்கன்னா 1.13 மினிட்ஸ் எடுத்துக்கிச்சு. ஸோ இதுதான் இதோட வித்தியாசம். ஸோ இவ்வளோ எஃபிஷியண்ட்டாக ஒர்க் ஆகிறதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா அந்த எஸ்எஸ்டியும் நம்ம 8 ஜிபிலேருந்து 16 ஜிபி ரேம் மாற்றினதும் தான் காரணம். ஸோ இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னா இதோட ஓஎஸ் மாற்றி புது ஓஎஸ் போட போகிறேன். ஸோ போட்டதுக்கப்புறம் கண்டிப்பாக இது இதை விட ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ உங்கள் லேப்டாப் ஆர் பிசி வந்து ஸ்லோவாக இருக்குன்னா நீங்கள் சாஃப்ட்வேர்ஸை ஆப்டிமைஸ் பண்ணுறதை விட முதல்ல அதோட ஹார்ட்வேர் ஆப்டிமைஸ் பண்ணதுக்கு ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். ஸோ அதுதான் வந்து இன்னும் எஃபிஷியண்ட்டாக உங்கள் சிஸ்டமை வந்து ஒர்க் பண்ண வைக்கும்.
ஸோ அவ்வளோதான் guys, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட சிஸ்டம் யார் சிஸ்டமாவது ஸ்லோவாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். See you guys. Bye.